அந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு வாழ்க்கை உணர்வுகளின் குரல். அருண் ஒரு நாள் இரவு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தான். அவன் செல்லும் சாலையில் சில நாட்களுக்கு முன்பு ஒரு திருட்டு நடந்திருந்தது. அந்தச் சம்பவம் அவன் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. அன்று இரவு சாலையின் ஓரத்தில் ஒரு இளைஞன் தனியாக நின்று கொண்டிருந்தான். அருண் அவனை பார்த்ததும் உடனே பயந்தான். இவனும் திருடனாக இருக்கலாம் என்று நினைத்து வேறு பாதையில் திரும்பிச் சென்றான். மறுநாள் அலுவலகத்தில் நண்பன் கேட்டான், நேற்று ஏன் அந்த வழியில் வரவில்லை? அருண் நடந்ததைச் சொன்னான். நண்பன் சிரித்துவிட்டு சொன்னான், அந்த இளைஞன் திருடன் இல்லை. இரவு நேரத்தில் பேருந்து கிடைக்காமல் அங்கே நின்று கொண்டிருந்தான். நீ பயந்த அந்த இரவே அவன் ஒரு வயதானவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறான். அருண் அதிர்ச்சியடைந்தான். ஆனால் சில நாட்களுக்கு முன்பு அங்கே திருட்டு நடந்ததே. நண்பன் மெதுவாகச் சொன்னான், ஒரு சம்பவம் நம் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டால் அதே விஷயம் மீண்டும் மீண்டும் நடக்கிறது போல நமக்கு தோன்றும். ஆனால் நினைவில் அதிகமாக இருப்பது உண்மையில் அதிகமாக நடக்கிறது என்பதல்ல. அன்று இரவு அருண் அந்தச் சாலையில் மீண்டும் நடந்தான். இந்த முறை அவன் பயத்தோடு அல்ல, புரிதலோடு நடந்தான். இன்றைய செய்தி: அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக் என்பது நம் நினைவில் எளிதாக வரும் ஒரு சம்பவம், செய்தி அல்லது அனுபவத்தை வைத்து அது உண்மையில் இருப்பதை விட அதிகமாக நடக்கிறது என்று முடிவு செய்யும் உளவியல் மனநிலை. மனதில் தெளிவாக இருப்பது எல்லாம் உண்மை என்பதில்லை. ஒரு மோசமான அனுபவம் எல்லா மனிதர்களையும் மோசமானவர்களாக மாற்றாது. ஒரு சம்பவத்தை வைத்து உலகத்தை தீர்மானிக்காதீர்கள். நினைவையும் உண்மையையும் பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். இதே மாதிரி வாழ்க்கை உண்மைகள் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.